அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அல்லமீன் பள்ளியின் 34வது ஆண்டு விழா நிகழ்ச்சி நிரல் ஆரம்பமாகிறது. இவ்விழாவில் தலைமை தாங்குகின்ற ஜனாப் எம்கே கனாபிச்சை நமது கேகேஎல் ஜமாத்துடைய தலைவர், அல்லமீன் கல்வி சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் பள்ளியுடைய தாளாளர் அவர்களை நடத்தி கொடுக்கவும் மற்றும் முன்னிலை வகிக்கும் கேகேஎல் ஜமாத்துடைய நிர்வாகிகள் ஜனாப் எஸ் சிக்கந்தர் அவர்கள் செயலாளர் கேகேஎல் ஜமாத், ஜனாப் ஏ அக்பர் சேட் துணை செயலாளர், ஜனாப் என் ராஜா முகமது துணை செயலாளர், ஜனாப் எம் காஜா மைதீன் துணைத் தலைவர், ஜனாப் எம்எஸ்எம் எஸ் தாஜுதீன் துணைத் தலைவர், ஜனாப் ஏ ஷாகுல் ஹமீத் துணைத் தலைவர் கேகேஎல் ஜமாத் அவர்கள் முன்னிலையில் சீரும் சிறப்புமாக இந்த ஆண்டு விழா நடைபெறுவதற்கு நடத்தி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக தமிழ் தாய் வாழ்த்துக்கள். நன்றி. அனைவரும் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜனாப் எம் ஹைதர் பிகாம் கேகேஎல் ஜமாத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பாசத்திற்குரிய எங்கள் அண்ணன் அல்லமீன் முஸ்லீம் கல்வி சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அல்லமீன் முஸ்லீம் பள்ளிகளின் 34வது ஆண்டு விழாவுக்கு வருகை புரித்துக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது அல்லமீன் முஸ்லீம் பள்ளியினுடைய 34வது ஆண்டாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது தொலைநோக்கு சிந்தனையாளர், சோதனைகளை வெற்றி கொள்ளும் வெற்றியாளன், சாதனைகளை பலப்படுத்த சரித்திர நாயகன், தனக்கென்று பாராமல் பிறருக்கென்று சேவை புரிகின்ற நமது கேகேஎல் ஜமாத் தலைவர் மற்றும் அல்லமீன் முஸ்லீம் பள்ளிகளின் தாளாளர், அல்லமீன் முஸ்லீம் கல்வியின் செயலாளர் மற்றும் தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எம்கேஐ கனவா பிச்சை அவர்களை வருக வருக என இருகரம் வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக 34வது ஆண்டு விழாவிலே முன்னிலை வைத்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து நமது கொடிமரத்தர் கீழப்பள்ளிவாசல் லப்பே முஸ்லிம் ஜமாத்துடைய நிர்வாகிகள் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து ஜமாத்துக்கும் நமது அல்லமீன் பள்ளிக்கும் வளர்ச்சிக்கு நேரம் மேலும் கால தாமதம் பார்க்காமல் எங்களோடு உழைத்து கொண்டிருக்கும் நமது கேகேஎல் ஜமாத் நிர்வாகிகள் எஸ் சிக்கந்தர் டிசிஏ செயலாளர் அவர்களையும், ராஜா ரஹீம் பொருளாளர் அவர்களையும் மற்றும் ஜனாப் ஏ அக்பர் சேத் துணை செயலாளர் கேகேஎல் ஜமாத் அவர்களையும் மற்றும் ஜனாப் என் ராஜா முகமது துணை செயலாளர் கேகேஎல் ஜமாத் அவர்களையும் மற்றும் ஜனாப் எம் காஜா மைதீன் துணைத் தலைவர் கேகேஎல் ஜமாத் தலைவர் அவர்களையும் ஜனாப் எம்எஸ்எம் ஜாஜுதீன் துணைத் தலைவர் கேகேஎல் ஜமாத் தலைவர் அவர்களையும் மற்றும் ஜனாப் ஏ ஷாகுல் ஹமீத் துணைத் தலைவர் கேகேஎல் ஜமாத் தலைவர் அவர்களையும் வருக வருக என்று நேரத்தில் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக நமது கல்வி சங்கத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து உறுதுணையாக செயலாற்ற நம்முடைய பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் சங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நமது செயற்குழு உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக நமது கல்வி சங்கத்தின் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பெருந்தன்மையோடு தலைவர் அவர்களின் பண்புக்கேற்ப நமது கல்வி சங்கத்துக்கு புதிதாக ஒரு 48 உறுப்பினர்களை புதிதாக நமது இளம்
இளைஞர்கள் மற்றும் தொழில் பணியாற்றக்கூடியவர்களை நமது கல்வி சங்கத்துக்கு புதிதாக உறுப்பினர்களாக கடந்த மாதத்துக்கு முன்பாக உறுப்பினராக இணைத்துள்ளோம். அவருக்கு முதலில் நமது அல்லமீன் கல்வி சங்கத்தின் சார்பாகவும் அல்லமீன் பள்ளிகளின் சார்பாகவும் நமது கேகேஎல்எம் ஜமாத்தின் சார்பாகவும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் அதாவது நமது பள்ளியிலே படித்த மாணவர்கள் சிலர் ஐடி துறையிலும் சிலர் டாக்டராகவும் சிலர் தொழில் துறையிலும் பல துறைகளில் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படித்த பள்ளியிலே ஒரு கல்வி சங்கத்தின் உறுப்பினராக இன்று இணைந்துள்ளார்கள். அது இந்த மிக்க மகிழ்ச்சியான வேளையில் அவர்களையும் வருக என்று வரவேற்று எங்களோடு சேர்ந்து அவர்களுடைய பணியை ஆக்கிவித்து நமது பள்ளியும் நம்முடைய கல்வி சங்கமும் மேலும் சிறைப்படைந்து வருவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நல்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக டீம் லீடர், அதாவது நம்மளுடைய பள்ளிகளின் டீம் லீடர் நம்முடைய மதிப்பு மரியாதைக்குரிய ஜனாபா ரியாஸ் பர்வீன், கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின் ஹானர், அதாவது நம்மளுடைய பள்ளியினுடைய ஒழுக்கம் கண்ட்ரோல் கட்டுப்பாடு என்ற இதை எதிர்கொள்ளும் விதமாக நமது பள்ளி ஆசிரியர்களுடையும் மென்மையாகவும் பெற்றோர்களுடைய மாணவிகளிடையும் ரொம்பவும் அன்பாக பழக நமது பள்ளியினுடைய செயல்பாட்டை ஒரு சிறந்த முறையில் கொண்டு சென்று கண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக நமது பள்ளியிலே பணியாற்றக்கூடிய சேவை மனப்பாடு தியாக மனப்பான்மையோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக தோழர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் உங்களை வருக என்று வரவேற்று பெருமை அடைகின்றேன். அடுத்தபடியாக இப்பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களின் பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், மாணவிகள் மற்றும் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக சிறப்புரையாக இருக்கின்ற நமது ஜனாப் முகமது ரபி, MA, MAd, MSc, MPhil முதுகலை ஆசிரியர். அதாவது நமது பள்ளி 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போது அவர் இந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு அவர் ஆரம்ப கட்டத்தில் இருந்து ஒரு மிக உறுதுணையாகவும் இப்பொழுதும் நம்மளுக்கு உறுதுணையாக மீண்டும் செயலாற்றி கொண்டிருக்கின்றார். மேலும் அவருடைய பணியை நமது அல்லமீன் பள்ளிக்கும் நம்முடைய கல்வி சங்கத்துக்கும் நம்ம ஜமாத்துக்கும் சேவை என்று கூறிக்கொண்டு அவரையும் வருக என்று வளர்க்கின்றேன். அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற ரவிக் ராஜா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அல்லமீன் முஸ்லீம் பள்ளிகள் நிர்வாக அலுவலர். அதாவது பள்ளியினுடைய சீரிய முறையில் நடத்துவதற்கும் பள்ளியினுடைய கட்டுப்பாடுகள் ஒழுக்கங்களை அவ்வப்போது மாணவிகளுக்கு எடுத்துக்கூடிய அவர்களை நம் பள்ளியை சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற நமது ரவிக் ராஜா, MCom, MA, B.Ed அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற ஜனாப் அபுதாகிர் B.Com நமது அல்லமீன் முஸ்லீம் கல்வி சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர் அவர்களையும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக வருக என்று அழைக்கின்றேன். மற்றும் இவ்விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்றோர்கள், பொதுமக்கள், சான்றோர்கள் மற்றும் நம்முடைய ஜமாத்தார்கள் மற்றும் ஜமாத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நமது ஜமாத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் நம்முடைய ஜமாத் கமிட்டி உறுப்பினர்கள், அல்லமீன் கல்வி சங்க உறுப்பினர்கள் மற்றும் தாய்மார்கள் அனைவரையும் உங்கள் கல்வி சங்கத்தின் சார்பாகவும் அல்லமீன் பள்ளியின் சார்பாகவும் வருக என வரவேற்று என் வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக நமது அல்லமீன் பள்ளியில் முஸ்லீம் பள்ளியில் 34வது ஆண்டு விழாவுக்கு வருகைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஏற்கனவே நமது பள்ளியில் பணியாற்றி இப்பொழுது வெளியே பள்ளிகளில் பணியாற்றி கொண்டு ஓய்வு பெற்றிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து ஆண்டறிக்கை வாசித்தல் ஜனாபா ரியாஸ் பர்வீன், MA, B.Ed தலைமை ஆசிரியர், அல்லமீன் முஸ்லீம் பள்ளி. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. எமது பள்ளியின் 34வது ஆண்டு விழாவிற்கு தலைமை ஏற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கும் KKLM ஜமாத் தலைவர் மற்றும் அல்லமீன் முஸ்லீம் பள்ளியின் தலைவர் மற்றும் தாளாளர் அவர்களையும், செயலாளர் அவர்களையும், பொருளாளர் அவர்களையும், நமது ஜமாத் நிர்வாக குழு உறுப்பினர்களையும் மற்றும் நம் அல்லமீன் பள்ளியின் கல்வி சங்க நிர்வாக குழு உறுப்பினர்களையும் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களையும், கல்வி தரத்தின் அளவுகோலாக அறிவுசார் கல்வி அதிகாரிகளையும், நம் கல்வி ஸ்தாபனத்தை பேணி பாதுகாத்து வரும் ஜமாத்தார்களையும், அன்புசால் பெற்றோர்களையும், அறிவுசால் மாணவர்களையும், கல்வி சிற்பிகளாக எமது பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்களையும் மற்றும் அலுவலக பணியாளர்களையும் அனைவரையும் வருக என வரவேற்பதில் பெருமை அடைகிறேன்.
அல்லமின் பள்ளியின் 34வது ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திருமங்கலம், கொடிமரத் தெரு மற்றும் கீழப்பள்ளிவாசல் தெரு, லெப்பை முஸ்லிம் சமாத்திற்கு பெருமுயற்சியின் விளைவாக 4/6/1992 அன்று அல்லமின் முஸ்லிம் ஆரம்ப பள்ளி மற்றும் மழலை பள்ளியாக சுமார் 225 மாணவர்கள் மற்றும் 7 ஆசிரியர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி ஆசிரியர்களின் சீரிய உழைப்பாலும் பெற்றோர்களின் கனிவான ஒத்துழைப்பினாலும் பள்ளி நிர்வாகத்தினரின் கடுமையான முயற்சியினாலும் 2013-14 கல்வியாண்டு வரை உயர்நிலை பள்ளியாக செயல்பட்டு வந்தது. 2014-15 கல்வியாண்டு முதல் மேல்நிலை பள்ளியாகவும் பரிணமித்து ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி திருமங்கலம் நகரின் சிறந்த பள்ளிகளில் ஒன்றாக விளங்குகிறது. 2024 கல்வியாண்டில் ஏ ஜோன் குறுவட்ட தடகள போட்டி 27/8/2024 மற்றும் 29/8/2024 வரை நடைபெற்றது. எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல மாணவர்கள் வெற்றி பெற்றனர். அண்டர் 17 பாய்ஸ் பிரிவில் ஜே மதன் என்ற மாணவன் தட்டு எறிதல் போட்டியில் குறுவட்ட அளவில் முதல் பரிசும் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 2ஆம் பரிசும் பெற்றான். அண்டர் 19 பாய்ஸ் பிரிவில் டி முகமது இஜாத் என்னும் மாணவன் தட்டு எறிதல் போட்டியில் குறுவட்ட அளவில் முதல் பரிசும், அண்டர் 17 பாய்ஸ் பிரிவில் ஈட்டி எறிதல் போட்டியில் விக்னேஸ்வரன் 2ஆம் பரிசும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். 2024-25 ஆண்டில் நடந்த பொதுத் தேர்வில் 12ஆம் வகுப்பில் ஆர் முகமது ஆகில் என்ற மாணவன் 600க்கு 563 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஜே மதன் என்ற மாணவன் 467 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் முதல் இடத்தை பெற்றார். 2024-25 ஆண்டு நடந்த பொதுத் தேர்வில் 12ஆம் வகுப்பில் கணினி அறிவியல் பாடத்தில் பி ஆதித்யா என்ற மாணவரும் கணினி பயன்பாடு பாடத்தில் வி பைரவி என்ற மாணவியும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். திருமங்கலம் முஸ்லிம் கல்வி மேம்பாட்டு மையம் சார்பாக 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் மற்றும் 90% அதிகமான மதிப்பெண் பெற்ற நம் பள்ளி மாணவ மாணவியர் அனைவருக்கும் பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது. 24/10/2024 அன்று மாணவர் மாணவியர் கைவண்ணத்தில் உணவு திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 14/11/2024 அன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் ஆசிரியர்கள் பாரம்பரிய சிறுதானிய உணவுகளை சமைத்து வழங்கி அதன் பயன்களையும் எடுத்துரைத்தனர். 13/1/2025 அன்று நமது பள்ளியில் சமத்துவ பொங்கல் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு மாணவ மாணவியர் அனைவருக்கும் தித்திக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது. 28/2/2025 அன்று நமது பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்கள் புதிய படைப்புகளை காட்சிப்படுத்தி பிற மாணவர்களுக்கு அது செய்முறை விளக்கமும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். மாணவ மாணவியரின் நலன் கருதி நமது பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில் கட்டப்பட்ட கட்டிடத்தின் முதல் தளம் சுமார் 27 லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் வகுப்பறைகள் நமது நிர்வாகத்தினரால் கட்டப்பட்டுள்ளது மற்றும் மாணவ மாணவியருக்கு கழிப்பறைகள் புதுப்பிக்கப்பட்டு மேலும் நம் பள்ளியில் பயிலும் நர்சரி மற்றும் பிரைமரி குழந்தைகளுக்கான பல்வேறு நவீன விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த கல்வியாண்டில் சேது பொறியியல் கல்லூரியில் மாணவர்களின் ஊக்கத்தொகைக்கான தேர்வு நம் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. 13/8/2025 அன்று சேது பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சயின்ஸ் எக்ஸ்போவில் நமது பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டனர். 15/7/2025 அன்று காமராஜர் பிறந்தநாள் விழாவும் 15/8/2025 அன்று சுதந்திர தின விழாவும் எம் பள்ளியின் தலைவர்கள் மற்றும் தாளாளர் அவர்கள் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு எமது பள்ளி மாணவ மாணவியர்கள் தேச தலைவர்களைப் போல் வேடமணிந்து அவர்களை நினைவுபடுத்தியதோடு பல்வேறு மாநிலங்களின் கலாச்சார உடைகளை அணிந்து மாணவர்கள் அணிவகுப்பும் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கு
என்பதற்கேற்ப கல்வியில் மட்டுமல்ல எந்த போட்டியாக இருந்தாலும் எம் அல்லமீன் முஸ்லிம் பள்ளி மாணவ மாணவியர்கள் அதில் கலந்து கொண்டு பரிசுகள் பல வென்று பள்ளியின் பெருமையை பறைசாற்றி வருகிறார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி வளர்ச்சிக்காக தாங்கள் மனமகிழ்ந்து அளிக்கும் நன்கொடைகள் மற்றும் உவந்தளிக்கும் பொருட்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவுவதோடு குறிப்பாக மாணவ மாணவியரின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும். இப்பள்ளியின் வளர்ச்சி அடைவதற்கு பொருளாலும் மனதாலும் உழைப்பாலும் உதவி செய்து வருகின்ற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் இவ்விழாவின் வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், ஜமாத் நிர்வாகிகள், பள்ளி நிர்வாகத்தினர், கல்வி சங்க உறுப்பினர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது பள்ளியின் சார்பில் உளமாற நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் இப்பள்ளியின் மீது மென்மேலும் அருள் புரிந்து பயனுள்ள கல்வியை மாணவர்கள் பயின்று இச்சமூகத்திற்கு சேவை செய்ய ஏக வல்ல இறைவனை பிரார்த்தித்து இப்பள்ளியின் 34வது ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி. ஆண்டறிக்கை வாசித்த ஜனாபா மீ ரியாஸ் பர்வீன் எம்ஏ பிஎட் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற ஜனாப் ஏ முகமது ரபி எம்ஏ எம்எட் எம்எஸ்சிபிஏ முதுகலை ஆசிரியர் அவர்கள் அல்லமீன் முஸ்லீம் கல்வி சங்கத்துடைய இந்நாள் செயற்குழு உறுப்பினர் அவர்கள் உரையாற்றுவார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறைவன் தேனாய் தீம்பழமாய் சுவைசேர் கரும்பாய் அமுதன் தானாய் அன்பருளே இனிக்கின்ற தனிப்பொருளே வானாய் கால் அனலாய் புனலாய் அதில்வாள் புவியாய் ஆனாய் தந்தனையே அருளார் அமுதன் தனையே என்று கூறிய வள்ளலார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொன்ன வள்ளுவனின் அந்த இறைவன், எல்லாம் வல்ல இறைவன் ஒரே இறைவன்தான். அந்த இறைவனின் திருப்பெயரால் என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அதற்கு முன்னதாக இந்த ஆண்டு விழாவில் சிறப்புரையாற்ற அழைத்தமைக்காக இந்த பள்ளியினுடைய தாளாளர் ஜமாத்தினுடைய தலைவர் MKI கனாபிச்சி அவர்களுக்கும் அல்லமீன் முஸ்லிம் கல்வி சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் பெற்றோர்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தினை இத்தருணத்தில் கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அதாவது இந்த அல்லமீன் முஸ்லீம் பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா 4/6/1992 வியாழக்கிழமை. இந்த அல்லமீன் முஸ்லீம் பள்ளி ஆரம்பிப்பதற்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்ஜினியர் முகமது ஜாலி அவர்கள், இப்போ இங்கே இல்லை, மர்ஹூம் ஹாஜி, அவர் என்னன்னா என்ஜினியரிங் முடிச்சுட்டு தன்னுடைய அரசு பணியை பல ஊர்களில் செய்து கொண்டிருந்தவர். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த 1987களில் இங்கே திரும்பவும் திருமங்கலத்துக்கு வர்றார். அப்ப 1992 நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டில் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் பிள்ளைங்களுக்கு. அப்ப உள்ள வீட்டுக்கு வர்றாரு. வந்துட்டு தம்பி ஒரு சின்ன விஷயம் பேசணும் அப்படின்னாரு. சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அப்பா அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்பி நம்ம சமூகத்திற்கு என்று ஒரு பள்ளி இல்லை, அந்த ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கணும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? அப்போ இந்த ஆஃபர் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஜவஹர் நகர் திருமங்கரம்ல லொக்கேட் ஆகியிருக்கவங்க தான் RM மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இவங்களோட மெட்டர்னிட்டி பேக்கேஜில் வரப்போகிற செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் டெலிவரி அட்டன் பண்ணால் நார்மல் டெலிவரிக்கு வெறும் 19,000 மட்டும்தான். சிசரியன் டெலிவரியாக இருந்தால் வெறும் 29,999 மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மெடிசன், ஜென்ரல் வார்டில் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு 3 டேஸ்னு எல்லாமே ஃப்ரீயாக தராங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. 8072242359. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக
ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் இஎம்ஐ வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஜேவி மருத்துவமனை டாக்டர் ஜே மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு ஜேவி மருத்துவமனை 9894235510. அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட். அப்பா அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்பி நம்ம சமூகத்திற்கு என்று ஒரு பள்ளி இல்லை, அந்த ஸ்கூல் வந்து ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்றாரு. சரிங்கண்ணே பரவாயில்ல ஆரம்பிச்சிடலாம், என்னென்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தம்பி நீங்களும் நானும் சேர்ந்து ஆரம்பிப்போம் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்ன வார்த்தை, வேண்டாம்னே நம்ம சமூகத்துக்குன்னு ஆரம்பிக்கன்னு ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் நானும் ஆரம்பிக்கிறத காட்டிலும் நம்முடைய ஜமாத்தின் மூலமாக ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் என்று கூறி அவரை வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஜமாத் தலைவர் அப்ப மர்ஹூம் MSM சிக்கந்தர் அவர்கள் ஜமாத் தலைவராக இருந்தார்கள். இல்லை தம்பி எனக்கு இங்கே அதிகமாக அறிமுகம் கிடையாது, நான் வெளியூர்ல இருந்து இங்கே வந்து இப்போ தான் சமீபத்தில் தான் நம்ம மக்களோட பழைய மாதிரியா பழகிக்கிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் கேட்போம் அப்படின்றாரு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த கீழே பள்ளிவாசல் தெரு இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய லைன் பழைய தெரு, அதில் அந்த சந்தில் கடைசியில் இருக்காங்க. வீட்டுக்கு போகிறோம், காலையில் ஒரு சுபுக முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறோம். அப்போ அவங்க வீட்டில் எல்லாருமே இருந்தாங்க, அவர் இருந்தார். சொன்ன அந்த மாதிரி தகவல் சொன்ன உடனேயே MSM சிக்கந்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, வீட்டுக்குள்ளே விறுவிறுன்னு போனார். இந்த கேட்டினுடைய சாவி இருக்கு இல்லையா, இப்போ அல்லமீன் ஸ்கூலுடைய என்ட்ரன்ஸ் கேட் சாவி இருக்கு இல்லையா, அந்த சாவியை கையில் கொடுத்துட்டு ஒரு 2000 ரூபாய் கையில் கொடுத்து சந்தோஷமா ஆரம்பிங்க, உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ இந்த ஜமாத் உங்களுக்கு பின்னாடி இருந்து பண்ணும்னு சொல்லி சொன்னார். அன்றைக்கு அதாவது தேடி வந்தவர் வந்து என்ஜினியர் முகமது ஜாலி. ஆனால் அன்றைக்கு அவர் கொடுத்த அந்த சாவி தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இங்க எல்லாரும் கூடி இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு காரணமாக அமைந்தது. உண்மையிலேயே எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நல்லருள் புரிவானாக. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு காலையில் வந்து நம்ம நிர்வாகத்தை பற்றி ரொம்ப அழகாக மூசா அண்ணன் அவர்களும் அதே போல டெக்ஸ்மோ லாயர் சாவுலமதி அவர்களும் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல் நிர்வாகத்தை பற்றி எடுத்தாங்க. பட் நான் அதுக்குள்ளே வரல. இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ஒரு அப்ளிகேஷன் விற்கிறோம் சேர்றதுக்கு. அப்போ முதலாக இந்த பள்ளிக்கூடத்தில் அப்ளிகேஷன் வாங்கின பையனுடைய பெயர் வந்து உமையொரு பாகம். அவங்க அப்பா வந்து இந்த மஸ்தானமால் தர்காவை ஒட்டி பத்மவிலா ஸ்வீட் ஸ்டால்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருந்தாரு. அந்த பையன் தான் இந்த பள்ளியினுடைய முதல் மாணவன். அதே போல இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்க வந்து திறந்து வைப்பாங்க இல்லையா, இங்க அந்த நிகழ்வு அப்படி நடக்கவே இல்லை. எந்தெந்த பிள்ளைங்கள்லாம் அட்மிஷனுக்காக ஃபார்ம் கொடுத்து இங்க சேர்ந்திருந்தாங்களோ அவர்களுடைய பெயர்களை குழுக்கல்ல போட்டோம். அப்படி குழுக்கல்ல போடும் பொழுது ஒரு பையனுடைய பெயரும் ஒரு பொண்ணுடைய பெயரும் வந்துச்சு. அந்த பையனுடைய பெயர் வந்து தமீம் அன்சாரி. அவன் வேற யாரும் இல்லை, இங்க தமீம் சைக்கிள் கடைன்னு ஒன்று இருந்துச்சு, அந்த அவருடைய பையன். இப்போ வந்து அந்த பையன் பெரிய பையனா இருக்கான், குழந்தைகள்லாம் இருக்கு. அந்த பையனை வச்சு தான் அல்லமீன் முஸ்லிம் ஆங்கில பள்ளியினுடைய அந்த செட்டை வந்து என்ன செஞ்சோம்னா திறக்க வச்சோம். இங்க வேற யாரும் திறக்கல, படிக்கிற பிள்ளைங்களை வச்சே திறந்த பெருமையுடைய ஒரு பள்ளி இந்த பள்ளி. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பள்ளியில இன்னொரு பிள்ளை சொன்னேன் இல்லையா, அந்த பிள்ளை பேர் வந்து ரிஸ்வானா பானு. ரிஸ்வானா பானு வேற யாரும் கிடையாது, முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் MSM முத்தலிப் இருந்தார் இல்லையா, அவருடைய பேத்தி.
நம்முடைய ஜமாத்தினுடைய கணக்க பிள்ளை, அவருடைய மகள் ரிஸ்வானா பானு, அந்த பிள்ளை எல்கேஜி படிக்கிற பிள்ளையை வச்சு தான் ரிப்பன் கட் பண்ணி இந்த பிரைமரி ஸ்கூல் ஆனது ஆரம்பிச்சோம். ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களை வச்சு ஸ்கூல்ல திறந்த பெருமை என்பது உங்களுக்கு மட்டும், இங்கு படிக்கும் பிள்ளைகளுக்கு மட்டுமே சேரும் என்பதை இத்தருணத்தில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க வந்து 34வது வருட ஆண்டு விழா நடக்குது இல்லையா, 34th anniversary annual டேன்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா. 34th அர்த்தம் என்னன்னு தெரியுங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அதாவது ஒரு தலைமுறைன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு தலைமுறை இடைவெளி அப்படின்னா அந்த 100 3ஆல வகுத்தீங்கன்னா 33 வருஷம் வரும். ஒரு தலைமுறை என்பது 33 வருடங்களை குறிக்கும். இப்ப எங்களுடைய தலைமுறை முடிஞ்சிருச்சு. 4/6/92 எங்களுடைய தலைமுறையினுடையது முடிஞ்சு. ஒரு தலைமுறை நாங்கள் பார்த்து விட்டோம். அடுத்த தலைமுறை 34வது வருடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் அடுத்த தலைமுறை என்பதை இத்தருணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். எனவே இந்த வருடம் மிகச் சிறப்பான வருடம். அந்த பள்ளி, நம்முடைய பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட போது திரு எம் ராஜாகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து இந்த ஆரம்ப பள்ளியினுடைய முதல் தலைமை ஆசிரியராக இருந்தார். அதே சமயத்தில் ஆங்கில பள்ளியினுடைய முதல்வராக, அதாவது காமிலா பானுன்னு சொல்லி சொல்லுவோம், ஹாஜியானி என்ற அலைஸ் கலைச்செல்வி, இப்ப நம்முடைய மூசா அண்ணனுடைய துணைவியார், அவர்களுடைய தலைமையில தான் வந்து 2 பள்ளியும் செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1992 பிரைமரி, 93 மிடில் ஸ்கூல், 96 ஹை ஸ்கூல், 98 SSLC ஃபர்ஸ்ட் இயர்லயே சென்டம் அடிச்சு தூக்குனாங்க நம்ம பசங்க. ஃபர்ஸ்ட் செட். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த மாணவன், அவனுடைய பேர் வந்து அபுதாகிர். ஆமா, அபுதாகிர் யாரும் இல்ல, இன்னைக்கு முகமது சாபுரம் ஜமாத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, கணித ஆசிரியராக அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய அபுதாகிர் என்ற மாணவன் உங்களை போல் படித்து இன்றைக்கு அரசு பள்ளியில் மாணவராக இருக்கின்றான். அந்த அடுத்த செட்ல வந்த ஒரு பிள்ளை பெனாசிர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்டர் பெனாசிர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாரா சௌரா உங்க செட்டு தானே? அந்த பிள்ளை டாக்டர் பெனாசிர் செகண்ட் செட் அவங்க. சோ இங்கு படித்த பிள்ளைகளும் சரி இன்று நல்ல உயரிய லெவல்ல இருக்காங்க என்று கேட்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கு. அதே சமயத்தில் 2014 ஹையர் செகண்டரி ஆகி அன்றிலிருந்து இன்று வரை நமது பள்ளி அனைத்து அரசு தேர்வுகளிலுமே சென்டம் அடிச்சு தூக்கி ஒரு ரெக்கார்டா இங்க நம்ம ஸ்கூல்ல, நம்ம ஊர்ல பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன தெரியுமானா, இவ்வளவு வெற்றிகளுக்கு பின்னாடி மிக குறைந்த சம்பளம் வந்து ரொம்ப கம்மி டீச்சர்ஸ்க்கு, இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி மிக குறைவு. அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் எய்டு கிடையாது, கம்ப்ளீட்லி செல்ஃப் ஃபைனான்ஸ், சுய நிதி பள்ளி இது. இங்க எந்த விதமான அரசு உதவியும் கிடையாது. சத்துணவு ஒன்றை தவிர மற்ற எந்த அரசு உதவியும் கிடையாது. மாணவர்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய கட்டணத்தை காட்டிலும் ஜமாத்திலிருந்து தங்களுடைய பங்களிப்பை அதிகமாக செலுத்தித்தான் இங்கு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு அன்று முதல் இன்று வரை சம்பளம் கிடைத்து வருகிறது. அதற்கு பேருதவியாக இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்பர் 1 உண்மையிலேயே நம்முடைய மஸ்தானமால் தர்கா இருக்கு இல்லையா, மஸ்தானமால் தர்கா, அங்கு நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் இங்கு இந்த பள்ளியினுடைய மாணவர்களுடைய கல்வி ஆசிரியர்களுடைய சம்பளத்திற்காக செலவிடப்படுகிறது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா, அந்த சம்பளத்திலிருந்து எடுத்து டீச்சர்ஸ்களுக்கு கொடுத்து, அடுத்து வந்து நிர்வாகிகளிடம் வாங்கக்கூடிய சந்தா, ஜமாத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஹெல்ப், இதெல்லாம் வச்சுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஆனது கட்டப்பட்டது. அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் தான் இன்றளவு டீச்சர்ஸ்களுக்கு சம்பளத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. அதாவது ஆசிரியர்களுடைய உழைப்பை வந்து சும்மா சொல்லக்கூடாது, நிர்வாகத்தினுடைய பங்களிப்பையும் குறைத்து மதிப்பிட முடியாது. 2 பக்கமும் ஆசிரியர்களும் சரி அதே போல நிர்வாகமும் சரி 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி மிக கடுமையாக போராடித்தான் இந்த பள்ளியானது மிகச் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. அதே போல பாத்தீங்கன்னா, இன்னொன்னு இதுல ஆசிரியர்கள் பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் எ சிங்கிள் ஒன் மேன் ஷோ கிடையாது. இங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஆள் வந்து பெரிய ஹீரோவா இருந்து எதுவும் பண்ண முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் இந்த பள்ளியை அந்தந்த பொழுதில் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, முன்னேற்றத்திற்காக பாடுபட்டிருக்காங்க. அதுல முக்கியமானதுன்னு சொல்லி சொன்னோம்னா, ராஜாகிருஷ்ணன் சார் தலைமை ஆசிரியர் இப்பொழுது இங்கு இல்லை.
அடுத்து அதற்கு இணையாக பிரின்சிபாலா இருந்தவங்க காமிலா பானு டீச்சர், அடுத்து மாயகிருஷ்ணன் சார், மும்தாஜ் மேடம் HM இருந்தாங்க, HM மதினா மேம், HM பொன்னரசி அகஸ்டினால். இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய, அதாவது ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க எவ்வளவு சேலரி வாங்குறாங்களோ அதை காட்டிலும் கூடுதலாகவே உழைத்தவர்கள். அவர்களுக்கு இணையாக நண்பர்கள் முத்துகிருஷ்ணன், காசி பாண்டி, இவங்க எல்லாருமே இங்க இருந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த சென்டம் ரிசல்ட் சொல்லி சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் செட் அடிச்சு தூக்குனது, அதாவது வெல் பிகன் இஸ் ஆஃப்டன் வாங்க, ஓபனிங் பேட்ஸ்மேன் மாதிரி இருந்து இந்த பள்ளிக்கு சென்டம் வாங்கி தந்த அந்த காசி பாண்டி இன்று இல்லை. முத்துகிருஷ்ணன் வெளியில் அரசு பள்ளியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர்களுக்கும் இத்தருணத்தில் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஒரு நல்ல கைதட்டலாம். அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளாணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் JV மருத்துவமனை டாக்டர் J மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு JV மருத்துவமனை 9894235510. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் EMI வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா? அப்ப இந்த ஆஃபர் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஜவஹர் நகர் திருமங்கரம்ல லொக்கேட் ஆயிருக்கவங்க தான் RM மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இவங்களோட மெட்டர்னிட்டி பேக்கேஜில் வரப்போகிற செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் டெலிவரி அட்டன் பண்ணால் நார்மல் டெலிவரிக்கு வெறும் 19,000 மட்டும்தான். சிசரியன் டெலிவரியாக இருந்தால் வெறும் 29,999 மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மெடிசன், ஜென்ரல் வார்டில் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு 3 டேஸ்னு எல்லாமே ஃப்ரீயாக தராங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. 8072242359. அதே போல பிசிக்கல் எஜுகேஷன் சைடில் விளையாட்டு துறையிலையும் வந்து பாத்தீங்கன்னா முன்னோடியாக இருந்தவர் வந்து இப்ப வீரபெருமாள்புரத்தில் PET-ஆக இருந்தாரு. அவர் பேரு சந்திரசேகர். அவருடைய சைட்லையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களை ஸ்டேட் வரைக்கும் கூட்டு போய் அவங்களுடைய அவார்டு வாங்க வச்சவர் சந்திரசேகர். அவருக்கும் இத்தருணத்தில் என்ன செய்யலாம், நன்றியை கூறிக்கொள்ளலாம். அதே போல பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா ஒவ்வொருத்தவங்களும் MSM சிக்கந்தராக இருக்கட்டும், என்ஜினியர் முகமது ஜாலியாக இருக்கட்டும், இவங்களுடைய பீரியட்ல வடகரையில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் கிரவுண்ட் வாங்கினாங்க. அதே போல M கமாலுதீன் அவங்களுடைய காலத்தில் வந்து ஹை ஸ்கூலை அப்கிரேட் பண்ணாங்க. லாயர் இப்ராஹிம், அதே போல முகமது ஹுசேன் என்ற மம்சன், SBIயில் இருக்கக்கூடிய அண்ணன் ஹைதருடைய காலத்தில் தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஹை ஸ்கூலாக இருக்கும்போது கரஸ்பாண்டா இருந்தாங்க. அதே போல MSM சையது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 13 ஆண்டுகள் இருந்தார். அவருடன் சேர்ந்து பயணித்தவர் தான் இன்று நம்முடைய தாளாளராக இருக்கக்கூடிய MKI கனவா பிச்சை. இவங்க வந்து ஸ்கூலுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்ராம்பட்டியில இன்றளவும் ஒரு பெரிய நிலப்பரப்பு ஒன்று வாங்கி போட்டிருக்காங்க. அதுவும் நமது பள்ளிக்குரியதுதான். அதே போல என்ஜினியர் ஜலால், ரிட்டையர்டு தாசில்தார் அண்ணன் M சையது இப்ராஹிம் ஷா, லாயர் சாவுல் அமீது அவர்கள், இதே போல காய்கறி கடையை சார்ந்த M அப்துல் ஹமீது, அதே போல நம்முடைய இன்றைய நிர்வாகம், இவர்கள் அனைவருக்கும் நாம் வந்து பாராட்டுவதில் இந்த தருணத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த பள்ளியில ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற பள்ளியை காட்டிலும் இந்த பள்ளியில ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா
முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th +1 +2 படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு வருடமும் கரியர் கைடன்ஸ், உயர்கல்வி வழிகாட்டி, அதாவது நீங்க 12th முடிச்ச பின்னாடி உங்களுடைய பாடமாக நீங்க எதை எடுக்கலாம், என்ன படிக்கலாம் என்பதை பற்றி உயர்கல்வி வழிகாட்டி வகுப்புகள் வந்து ஒவ்வொரு வருடமும் இங்கு மையமாக கொண்டு செயல்பட்டு வருது. அதே போல முஸ்லிம் கல்வி மேம்பாட்டு திருமங்கலம் முஸ்லிம் கல்வி மேம்பாட்டு மையம் என்ற ஒன்று அமைப்பானது இந்த பள்ளிக்கூடத்தை சென்டரா வச்சு பிள்ளைங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இலவசமாக இந்த வளாகத்தில் தான் நடைபெற்று வருகிறது அப்படின்றத மிக சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் திருமங்கலத்திலேயே ஆங்கில கல்விக்கு மிக குறைந்த கட்டணத்தில் கல்வி வழங்கி வருவது அல்லமின் முஸ்லிம் பள்ளி என்பதை மிக பெருமையுடன் கூறிக்கொள்ளலாம். எந்த ஒரு பேரண்ட்டும் அவங்க கிராமத்திலிருந்து வருவாங்க, பிள்ளைங்களை இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா பிற பள்ளிகளுக்கு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் இங்கு வரும்போது அந்த பயமே இல்லை. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தேவையான எஜுகேஷன் இங்கிலீஷ்லயும் கிடைக்குது, தரமாவும் கிடைக்குது, ஃபீஸும் மிக குறைவு என்று என்ன செய்யலாம், ஒரு நம்பி வரலாம். அந்த பள்ளி தான் நம்பிக்கையான பள்ளி. இந்த அல்லமீன் என்ற வார்த்தை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்லிடலாம். அல்லமீன் என்ற வார்த்தை வந்து அரபிக் வார்த்தை. அல் என்றால் இந்தன்னு சொல்லிட்டு அர்த்தம், அமீன் என்றால் நம்பிக்கையாளன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அங்க உள்ள அரேபியர்கள் வந்து இந்த நம்பிக்கையாளன் சொல்லிட்டு கையை கூட்டி சொல்லுவாங்க, ஒரு நம்பிக்கையாளன். அதே போலதான் இங்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சரி, அனுப்பக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, ஒழுக்கம், கட்டுப்பாடு, உயர்வில் ஒரு நம்பிக்கைக்குரிய பள்ளியாக நம் அல்லமீன் பள்ளி செயல்பட்டு வருகிறது என்பதில் கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 விஷயம். இப்போ நீங்கள் வர்றீங்க, ஸ்கூலுக்கு வர்றீங்க, எதுக்காக வரோம்னா முக்கியமாக வந்து படிப்பதற்காக மட்டும்தான் நம்ம வர்றோம் இல்லையா? அப்போ படிக்க வரும்போது நம்முடைய கவனம் முழுமையும் எதில் இருக்கணும்னா படிப்பில் மட்டும்தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கூலுக்கு வர்றீங்க இல்லையா, உங்களுடைய கவனம் முழுவதும் எதில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சர்க்கஸ் நடத்துவாங்க பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் கயிறு கட்டியிருப்பாங்க. கயிறில் அந்த ஆணோ அல்லது பெண்ணோ நடப்பான். நடந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கயிறு வந்து இவ்வளோதான் இருக்கும், கயிறு இவ்வளோதான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, நீளம் அகலம். அந்த கயிறில் வந்து ஒரு 20 அடி உயரத்தில் 30 அடி உயரத்தில் மேலே நடந்து போயிட்டே இருப்பான். அப்போ அவனுடைய கவனம் முழுவதும் எதில் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம்? கவனம் முழுவதும் எதில் இருக்கும்? கயிறு மேலே தான் இருக்கும். உங்களுடைய கவனம் முழுவதும் எதில் இருக்கணும்? எதில் இருக்கணும்? படிப்பில் மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? அப்போ அந்த படிப்பில் டீச்சர்ஸ் பாடம் நடத்தும் போது கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், +2 முடிச்சுட்டு +2 முடிக்கிறீங்க, +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க, மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கிடைக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து இந்த இறந்த பதப்படுத்தப்பட்ட மனித உடல் இருக்கும் இல்லையா, ஒரு இறந்தவருடைய உடல், அதை வந்து ஸ்பெசிமென் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கும் போது பதப்படுத்தப்பட்ட அந்த உடலுக்கு பேர் வந்து கெடாவர் சொல்லுவாங்க. அப்ப முதல்ல +2 முடிச்சுட்டு போற பையன் வந்து அந்த இறந்த சடலத்தை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா கிளாஸ் எடுப்பாங்க. அப்படி கிளாஸ் எடுக்கும்போது ஒரு 10-15 பாய்ஸ் கேர்ள்ஸ் சுத்தி இருக்காங்க. அப்ப அந்த ப்ரொஃபசர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனிதர்களுடைய உடலை அறுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கும் இல்லையா யாருக்கு? டாக்டர்ஸ்க்கு. அப்ப கூச்சம் பயத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையங்களை சுத்தி நிப்பாட்டி வச்சுக்கிடுவாங்க. வச்சுட்டு இவர் என்ன செய்யறாரு, பாடம் நடத்துறாரு. பிள்ளைங்க பூரா அருவருப்பா பாக்குதுங்க. முதல்ல ஒரு இறந்த சடலத்தை பாக்குறாங்க. அதுவும் அவர் தொட்டு பேசிட்டு இருக்காரு, அந்த சடலத்தை தொட்டு ஒவ்வொன்றா விலைக்கு சொல்லிட்டே இருக்காரு. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா அவரு இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு விரலை விட்டு அந்த இறந்த சடலம் இருக்கு இல்லையா, பாடி, டெட் பாடி, அந்த டெட் பாடியினுடைய வாய்க்குள்ள விட்டு அந்த பல்ல விட்டு தடவுறாரு. தடவிட்டு என்ன செய்யறாருன்னா அப்படியே தன்னுடைய வாயில வைக்கிறார். அந்த இறந்த சடலத்தில் தன்னுடைய விரலை வைத்து உள்ள வாய்க்குள்ள விட்டு நல்லா தடவிட்டு வாயில வச்சு சூப்புறாரு. சொல்லிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்ப நான் செஞ்ச மாதிரியா நீங்க செய்யணும். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தானே, ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லையா, நான் எப்படி செஞ்சனோ அதே போல நீங்களும் செய்யணும் அப்படின்றாப்புல. பசங்களுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. இருந்தாலும் என்ன செய்யறாங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே தான் என்ன செய்யறாங்க, அந்த சடலத்தினுடைய வாயில உள்ள விரலை விட்டு அவர் செஞ்ச மாதிரியாவே அந்த சடலத்தினுடைய வாயில விட்டு தன்னுடைய வாயில வச்சு சூப்புறாங்க. இப்ப அந்த 15 பேரும் சூப்பி முடிச்சிட்டாங்க.
அப்ப அந்த ப்ரொஃபசர் என்ன சொல்றாரு கடைசியா, நீங்க 15 பேரும் நான் சொன்ன மாதிரியா செய்ய சொன்னேன், ஆனா நீங்க யாருமே நான் சொன்ன மாதிரியா செய்யல அப்படின்னாரு. நடந்தது என்னன்னா, அவரு கை உள்ள விரல விட்டது வந்து ஆள்காட்டி விரல விட்டு என்ன செய்யறாரு, அந்த பாடியில வாயில உள்ள விட்டு தடவுறாரு. ஆனா வாயில வைக்கும் போது வேற விரல உள்ள வைக்கிறாரு, வாயில வச்சு சூப்பும் போது. அப்ப அந்த பையங்க எதை கவனிக்கல, அவருடைய விரல வந்து கவனிக்கல. நாம என்ன செய்வோம்னா, டீச்சர்ஸ் பாடம் நடத்தும் போது என்ன செய்வான், பக்கத்தில் ஒன்று வேடிக்கை பார்ப்போம். நம்முடைய உடம்புலாம் இங்க இருக்கும், நினைவுகள் பூரா எங்க இருக்கும், வெளியே எங்கேயே இருக்கும் இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்னது. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நம்முடைய ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க பேரண்ட்ஸ் அனுப்பும் போது நம்முடைய முழு கவனமும் எங்க இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, படிப்புல மட்டும்தான் இருக்கணும். பர்டிகுலரா கேர்ள்ஸ், உங்களுடைய கவனம் திசை மாறக்கூடாது. ஏன்னா ஏஜ் அந்த மாதிரி ஏஜ், இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் அந்த மாதிரி உலகம். இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒருத்தன் புதுசா ஒரு இடத்துக்கு போறான், போகும்போது ஒரு கார்னர்ல ஒரு இடத்த தேடி போறான். அப்ப அங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு செவரு, அந்த செவத்துல வந்து ஒரு தகரம் அடிச்சிருக்கு. அந்த தகரத்துக்குள்ள இருந்து வெளியில சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு, 7 7 7ன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. இப்ப என்ன செய்யறான், அந்த இடத்த தேடி போற அவசரத்துல சரி அதை கண்டுக்கல, என்னடா ஏதோ சவுண்ட் 7 7 வருதுன்ட்டு என்ன செஞ்சிட்டான், கண்டுக்காம அந்த இடத்த தேடி போயிடுறான். போய் பார்த்துட்டு திரும்பி வர்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு வரும்போது 8 8 8ன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. உடனே இவனுக்கு ஒரு வேலை முடிஞ்சு இல்லையா, சரி போறோம், இது என்னன்னு பார்த்துருவோன்றதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தகரத்துக்கு நடுவில் ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டை வழியா கண்ணை வச்சு என்ன செய்யறான், பார்க்கறான். இப்ப என்ன செய்யுது அப்படின்னா, உள்ள இருந்து ஒரு கம்பி வந்து அவன் கண்ணில் குத்திட்டு இப்ப அந்த என்ன சொல்றது, 9 9 9. இப்ப குத்துனது யாரு? அதாவது உள்ள வந்து ஒரு பைத்தியம் இருக்கு இல்லையா, அந்த பைத்தியம் என்ன செய்யுதுன்னா, அந்த இடத்துல நின்றுக்கிட்டு ஒவ்வொரு நம்பரா சொல்லும். இன்னைக்கு 1 1 1ன்னு சொல்லி சொல்லும். யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா குத்திட்டு அடுத்து 1 1ன்னு சொல்லிட்டே இருக்கும். அடுத்த ஆள் வந்து குத்துனவன என்ன செய்யாது, 2 2 2ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் வந்தமா, பாடத்தில் கவனமா இருந்தோமா, படிச்சமான்னு போய் சேரணும். இல்லை அப்படின்னா இந்த பைத்தியத்துக்கிட்ட எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், குத்து வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்முடைய கவனம் முழுவதும் எதில் தான் இருக்கணும், படிப்பில் மட்டுமே இருக்கணும். அதே போல் இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை, பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி, டீச்சர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி, ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு போன உடனே பிள்ளைங்களுடைய கையில் படுக்கிற வரைக்கும் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா செல்ஃபோன் தான். கையில் இருக்கிறது செல்ஃபோன். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த செல்ஃபோனை அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிள்ளைங்களுடைய படிப்பும் அவர்களுடைய ஒழுக்கமும் மிக நன்றாக இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப். பேரண்ட்ஸ் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிள்ளை யாரிடம் சேருகிறது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம அரசாங்கம் வந்து அதிகமான அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி ட்ரக்ஸ். இன்னைக்கு எல்லா ஸ்கூல்லையுமே வச்சிருக்காங்க ஆன்டி ட்ரக்ஸ் கிளப்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது போதை எதிர்ப்பு மன்றம் அப்படின்ற ஒன்றை செயல்படுத்திட்டு வர்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, முக்கியமானது வந்து அவனுக்கு தெரியாது நம்ம பையன் நல்ல பையன்தான், ஆனால் அவன் சேரக்கூடிய இடமானது என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா நல்ல இடமாக இருக்கணும். அதனாலதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதைத்தான் மிக அருமையாக வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் கூட ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது இந்த மழை நீர் வந்து மனுஷனுக்கு வந்து ஒரு கதை சொல்லுது. நான் கங்கையில் கலந்தால் புனித நீர், மழை நீரானது சொல்லுது, நான் கங்கையில் கலந்தால் புனித நீர், கழிவு நீரில் கலந்தால் என்னுடைய பெயர் சாக்கடை. கங்கையில் கலந்தால் புனித நீர், கழிவு நீரில் கலந்தால் என்னுடைய பெயர் சாக்கடை. கடலில் கலந்தால் உப்பு, கடலில் கலந்தால் உப்பு. பூமியில் ஊறினால் குடிநீராய் மாறி ஊற்றாய் வெளியே வருகிறேன். பூமியில் விழுந்தால் குடிநீராய் மாறி ஊற்றாய் மாறி வெளியே வருகிறேன். மனிதா, என் நிலைதான் உனக்கும். அந்த மழைநீர் சொல்லுது, என் நிலைதான் உனக்கும். சேர்க்கை எவ்வளியோ நீயும் அவ்வளியே. புனித நீராவது, சாக்கடையாவது, குடிநீராவது,
உப்பாவது, இது எல்லாம் உன்னுடைய சேர்க்கையில் தான் என்பதை இத்தருணத்தில் கூறி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து தேர்ந்தெடுங்க என்பதை கூறிக்கொள்கிறேன். இது பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் கூற வேண்டிய ஒரு வார்த்தைகள். அதே சமயத்தில் இந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய ஒரு தலைமுறை முடிந்து விட்டது. 33 வருடங்கள் ஃபினிஷ்டு. 34வது வருடத்தில் அடி எடுத்து வச்சிருக்கோம் அடுத்த தலைமுறை நோக்கி. இப்போ இவங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு அப்டேட் ஆகணும். அப்டேட் ஆகிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆங்கில பள்ளியா இருக்கு, மேல்நிலை பள்ளியாக இருக்கிறது. இந்த நிர்வாகம் இப்போ புதிதாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலா மாற்றலாம், ஒரு ஐசிஎஸ்இ ஸ்கூலா மாற்றலாம். ஹையர் எஜுகேஷன் லெவல்ல டெக்னிக்கல் எஜுகேஷனோ பேராமெடிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோ ஆரம்பிப்பது மட்டும்தான் இவர்களுக்கு அடுத்த வேலையாக இருக்க வேண்டும். இவர்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இதை எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நல்லருள் புரிவானாகவும். வாமீன் வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்றி. ஜனாப் ஏ முகமது ரபி அவர்கள் நம்முடைய அல்லமீன் முஸ்லீம் கல்விச்சங்கத்துடைய செயலாளர், செயற்குழு உறுப்பினர், சீரும் சிறப்புமாக நமது மாணவர்களுக்கு உரையாற்றியதற்கு நன்றி. அடுத்தபடியாக ஜனாப் ஏ ரபிக் ராஜா எம்கம் எம்ஏ சிறப்பு அதிகாரி அல்லமீன் முஸ்லீம் பள்ளி அவர்கள் உரையாற்றுவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் நன்றி அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே என்று கூறியவனாக, இம்மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து தாய்மார்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், இந்த விழாவில் இந்த நிமிடம் இருக்கும் அத்தனை பேரையும் நான் மாலை வாழ்த்துக்கள் கூறி இனிதே என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். நேரத்தின் அருமை கருதி, காலத்தின் அருமை கருதி நான் சிறப்பு உரை அல்ல, ஒரு சிறிய உரை. பொதுவாக சிறந்த பேச்சாளர்கள், நல்ல பேச்சாளர்களை இறுதியில் தான் போடுவாங்க. பொதுவாக பட்டிமன்றங்களில் சொற்பொழிவு நிகழ்ச்சிகள்லாம் நல்லா பேசுகிறவங்க சிறந்த பேச்சாளர்களை கடைசியில் போடுவாங்க. ஏன்னா அப்படின்னா தான் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அதுக்கடுத்து வர்றவங்க எப்படி பேசுவாங்கன்றது அவங்களுக்கு புரியணுன்றக்காக. இப்போ நமக்கு முன்னால் பேசிய திரு முகமது ரபி அவர்கள் சிறப்பு உரை என்பதை விட மிக சீரிய உரை, சிறப்பு உரையும் தாண்டி சீரிய உரை, மிக அருமையாக பள்ளியினுடைய ஆரம்பகால வரலாற்றில் இருந்து இன்று வரை அக்கு வேறு ஆணி வேறாக சரியாக பிரித்து மேய்ந்த அழகாக உங்களுக்கு கொடுத்து விட்டார். உண்மையிலே கேட்குறது என்ன நான் பேசணும்னு யோசிச்சு எனக்கு அதை மறந்து போச்சு. ஆனால் இவருக்கு பேசக்கூடிய விஷயத்தில் ஒன்று தெளிவாக புரிஞ்சது. பள்ளிக்கூடம் வளர்ந்த விதம், பள்ளிக்கூடம் இதுவரை சீராக சிறப்பாக நடைபெற்ற விதம், அதற்கு ஒத்துழைத்த முன்னோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், அதை தாண்டி மாணவர்களுடைய அந்த பெற்றோர்களுடைய உழைப்பு, அவர்கள் நம்மீது வைத்த நம்பிக்கை. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க சொன்ன விஷயத்தில் பாயிண்ட்ல இப்போ நான் எடுத்த பாயிண்ட் என்னன்னா, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான். சரிங்களா? இப்போ ஒரு பேசுறதை வச்சு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் நாஸ்டால்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. நாஸ்டால்ஜியா அப்படி என்னன்னா, கடந்த கால நினைவுகளை, கடந்த கால சரிதைகளை, கடந்த கால சரித்திரங்களை என்ன பண்ணுவாங்கன்னா நினைத்து பார்ப்பது. நீங்களுமே இந்த பள்ளிக்கூடத்தில் வந்திருக்க எத்தனையோ பெற்றோர்கள் 90 கிட்ஸாக இருந்திருப்பீங்க, 80 கிட்ஸாக இருந்திருப்பீங்க. இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகள் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இங்கே படிச்சிருப்பீங்க. ஒவ்வொருவரும் ஆண்டு விழா நடைபெறும் பொழுதுலாம் உங்களுக்கு ஒரு சிந்தனையில் வரும். நீங்கள் விட்டு சென்ற ஞாபகங்கள், நீங்கள் விட்டு சென்ற உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் நினைவு கூறுவதற்காக வரும். அதனால் ஆனுவல் டே இஸ் நாட் ஜஸ்ட் செலிப்ரேஷன். அது ஒரு கொண்டாட்டம் என்பதல்ல, இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அவர் ஜேர்னி. வாழ்க்கை பயணத்தில் எல்லோருமே பள்ளி பருவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு பிரதிபலிப்பு தான். சரிங்களா? இது மெமரிஸ், அதை விட நம்மளுடைய மகிழ்ச்சி கலந்த, சோகம் கலந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இதில் நமக்கு நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ இறுதியாக ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை வச்சு நான் என்னோட பேச்சை முடிச்சிடுறேன். திரு முகமது ரபி அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, செல்போன். தலை நிமிர்ந்து நின்று சாதித்த சமூகம் சென்று இப்பொழுது 2K கிட்ஸ் இது எல்லாமே எளிதாக கிடைச்சிருது, இன்னும் ஈஸியாக கிடைச்சிருது. முன்னாடிலாம் எப்போவாவது ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு சினிமா, எப்போவாவது ஒரு பிக்னிக், எப்போவாவது ஒரு சுற்றுலா, எப்போவாவது ஒரு பொழுதுபோக்கு என்ற காலம் போய் இன்று அனைத்துமே கிடைத்து விட்டது, எளிதில் கிடைத்து விட்டது. இப்போது எப்படியாவது
பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, அவங்க அழுதா செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ உள்ள பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, தலை குனிந்து சமமாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். வீட்டுக்கு போனவுடனே செல்ஃபோன், நைட்டு படுக்கும்போதும் செல்ஃபோன், காலை எழுந்ததும் செல்ஃபோன். ஆக தலை நிமிர்ந்து போக வேண்டிய சமுதாயம் தலை குனிந்து இன்று செல்ஃபோனிலே மூழ்கிக்கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரே ஒரு சின்ன ஒரு மாரல் ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டாங்க, முடிச்சிடுறேன். என்னன்னா, இதை பற்றி செல்ஃபோன் ஆரம்பித்த காலம் 1995க்கு மேலே 2000க்குள்ளே தான் ஆரம்பித்த காலம். அப்போயே ஒரு எழுத்தாளர் ஒரு புக்கில் எழுதியிருக்காரு, பின்னால் ஒரு சமூகம் வரும், அவர் கண்ணிருந்தும் பார்க்க மாட்டார்கள், காதிருந்தும் கேட்க மாட்டார்கள், படிப்பதற்கு எல்லா வசதி இருந்தும் படிக்க மாட்டார்கள் என்பதாக ஒரு 4 வரி எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தில். அப்போ அவர் இதை வச்சு ஒரு மாரஸ்வரி என்னன்னா, ஒரு விவசாயி மாலை நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, களைச்சு போய் அவருடைய குதிரையை கூட்டு வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய வீட்டு வாசலில் கட்டி போட்டு ஓய்வு எடுக்கிறாரு. அப்போ ஒரு ரொம்ப பேண்ட் சட்டெல்லாம் அழுக்கு கரைப்படைஞ்சு சேறு படிஞ்சு முடியெல்லாம் களைஞ்சு போய் ஒருத்தர் அங்கேருந்து வர்றாரு. இவரை பார்த்தவொன்னே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு எதுவும் சாப்பிட்றீங்களா, என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இல்லை எனக்கு அவசரமாக ஒரு உதவி வேணும், செஞ்சு கொடுங்க, என்ன இருக்கிற, நான் எனக்கு புதுசாக வர பாதை இது, நான் தெரியாமல் புது பாதையில் வந்ததுனால என்னுடைய கார் வந்து அந்த வயதில் சேத்துல மாட்டிக்கிச்சு, வயல் அந்த சேறு பதில மாட்டிக்கிச்சு, என்னால் எவ்வளோ ரிவர்ஸ் எடுத்தும் போக முடியல, ஃபார்வேர்டு பண்ணியும் போக முடியல, எனக்கு உதவி செய்யணுண்டார். உங்களுடைய குதிரையை கூட்டு வந்தீங்கன்னா கெட்டி இழுத்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா சரி உதவி செய்யறேன்னு கூட்டு போறார். அந்த குதிரையுடைய பேர் என்னன்னா பட்டி. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்கல்ல, ஸ்டேட்டஸு பதிவு பண்ணியிருப்பாங்க, பட்டின்னு போட்டுவாங்க. பட்டினா அது ஒரு செல்ல பேர். அப்போ அந்த குதிரை கூட்டி என்ன பண்ணுறாரு, போகிறாரு, போயிட்டு அந்த காரில் கட்டி போடுறாரு, கட்டி இழுக்கணும் பண்ணுறாரு. அப்புறம் சொல்கிறாரு, முதல்ல அந்த குதிரை பேரை சொல்லலை, வேற ஒரு பேரை சொல்கிறாரு, டெய்ஸி வேமா இழு அப்படிங்கிறாரு. அடுத்து பிரைலி வேமா காரை இழு அப்படிங்கிறாரு. அடுத்து கைசி வேமா காரை இழு, வென்சி வேமா காரை இழு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இவருக்கு ஒரே குழப்பம், கூட்டு போனது ஒரு குதிரை, இவர் என்னடா 4 பேர் சொல்றாரு, செல்ல பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு சொல்றாரு, படி வேமா காரை இழு அப்படின்னு சொன்னதுக்கு என்ன பண்ணுறது, வீடு கொண்டு இழுக்குது. இழுத்த உடனே கார் வெளியே வந்துடுது. அவர் சந்தோஷமாறாரு. அப்போ கேட்குறாரு, உங்களுக்கு இருக்கிறது ஒரு குதிரை தானே, எப்படி நீங்கள் 4 பேர் கூப்பிட்டீங்கன்னா, இல்லை என் குதிரை கண்ணு தெரியாது, அதனால் நான் அது மற்ற குதிரையெல்லாம் இருக்குது, அதுவும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுது, அதனால் எல்லாம் சேர்ந்து நம்ம இழுக்கிறோன்றது என்பது இழுத்து வந்து காரை வெளியே தருது அப்படின்னு சொல்லும் பொழுது, இதே தான் நீங்கள் சமூகம் இருக்கின்றது. இப்போ உள்ள மாணவர்களுக்கு சுற்றி 4 பேர் இல்லை 40 பேர் அறிவுரை சொல்ல வேண்டிய கட்டாயம். அன்று ஒரு ஆள் சொன்னால் போதும் புரிஞ்சுக்கிடுவாங்க. இன்னைக்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சமூகம், இன்னைக்கு செல்ஃபோன் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தாண்டி நீ தலைநிமிர்ந்து சமுதாயத்தை முன்னேற்று அவர்களை தலைநிமிர்ந்து தூக்குவதற்கு மிகப்பெரிய அரும்பாடுபட வேண்டியிருக்குது. அதனால் பெற்றோர்களே இந்த விஷயம் குறைச்சிங்க, செல்ஃபோன் விஷயத்தில் கவனம் செலுத்திக்கிங்க, கண்காணிக்காமல் எதுவுமே மாறாது. உங்களை பிள்ளைகள் கைவிட்டு சென்றால் நம்மளால் திருப்பி மாற்ற முடியாது. அதனால் அல்லாஹ் ஜல் ஷானு தஆலா நமக்கு இந்த பொன்னான வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும். சிறப்புரையாற்றிய ரபி ராஜா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஜனாபா ரியாஸ் பர்வீன் MA BEd தலைமை ஆசிரியர் அல்-அமீன் முஸ்லீம் பள்ளி அவர்கள் உரையாற்றுவார்கள். சிறிது நேரம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த அருமையான விழா நடைபெறுவதற்கு நல்ல கால சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு எனது முதல் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பளித்த நமது நிர்வாகத்தினருக்கும் நமது தாளாளர் அவர்களுக்கும் நன்றியை கூறி என் உரையை துவங்குகிறேன். உங்கள் எதிர்காலத்தை எங்கள் கையில் கொடுத்துவிட்டு கண்ணில் கனவுகளோடு காத்து கொண்டிருக்கும் பெற்றோர்களே, எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் கற்றோரே மேல் வருக அப்படிம்பாங்க. இந்த சபையில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்கனாலும் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கனாலும் படிச்சிட்டோம்னா அவங்க முன்னாடி வந்துடலாம், டிசிப்ளினாக இருந்தால் முன்னாடி வந்துடலாம். அப்படி தான் இவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அதனால் நல்ல வேல்யூபிளான டைமை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ லேடிஸ் தான் நிறையா இருக்கீங்க, உங்கள்கிட்ட தான் இன்றைக்கி முக்கியமாக பேசணும். இப்போ நீங்கள் வந்திருப்பீங்க, வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கும் போதே பக்கத்தில் இருக்க பேரண்ட்ஸ்லாம் பேசியிருப்பீங்க, உங்கள் பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாருனாலும் இருக்கட்டுமே, நம்ம நல்லா ரிச்சாக இருக்கட்டும், புவராக இருக்கட்டும், நல்ல அழகானவங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தாலும் கேள்வி என்ன கேட்பாங்க, உங்கள் பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தானே கேட்பாங்க. உங்கள் பிள்ளை என்ன பண்ணுது, என்ன படிக்குது, அடுத்து என்ன படிக்க வைக்க போகிறீங்க, அது தானே கேட்பாங்க. உங்கள் வயதை ஒத்திருக்கிறனால எனக்கு உங்களோட ஃபீலிங் புரியுது. இப்போ இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க யாருனால இங்கே படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய அப்பா அம்மா, முழு வயிறு காணாத உன் தாயும் முதுகு எலும்பு ஒடிய பாடுபடக்கூடிய உன் தந்தையும் ஃபீஸ் கட்டுறனால தான் இங்கே படிக்கிறீங்க.
அப்படிப்பட்ட கல்வியை டிசிப்ளினோடு கொடுக்கக்கூடியதான் நம்ம அல்லமின் ஸ்கூலோட முக்கியமான மோட்டோ. இப்போ முன்னாடி பேசுகிறவங்களாம் ஸ்கூலோட ஹிஸ்ட்ரிஸை நிறைய சொல்லிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டேன். இதில் இருக்கிற யாருன்னு தெரியல, எனக்கு ஸ்கூலை பற்றின தெரியாத நிறைய விஷயங்களை முதல் ஆண்டு அறிக்கை, ஆண்டு இதழ்னு சொல்லக்கூடிய ஒன்று கூட இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு அது இப்போ இருக்கக்கூடிய ஹெச்எம்ஸ் எல்லாம் குட்டியாக இருக்கையில் இருந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப நம்மளாம் என்ன ஆள், நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளவு பேர் பாடுபட்டு கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கிற ஒரு டிசிப்ளினான ஒரு ஸ்கூலு. இங்கே எஜுகேஷனை மட்டும் நம்ம சொல்லித்தரதில்ல, டிசிப்ளினையும் சேர்த்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு திருக்குறள் இருக்குது, நடு ஊரில் நச்சு மரம் பலத்தற்று அப்படின்றது. மரம்னாலே என்னது? மரம்னாலே நமக்கு காற்று கிடைக்கும், நல்ல ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். அதனால தான். இதே ஒரு ஊருக்குள்ளே நடு ஊரில் ஒரு நஞ்சு தரக்கூடிய ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தால் நமக்கு ஏதாவது பயன் இருக்கா? இல்லை. அந்த மரத்தில் நிழலு கூட போய் பிள்ளைங்களை நிற்க விட மாட்டோம். ஏன்னா தெரியாமல் எதையாவது எடுத்து என்ன செஞ்சுருவாங்க, சாப்பிட்ருவாங்க. அதிலேருந்து ஏதாவது விஷம் பாதித்து பிள்ளைங்க இறந்து போயிடுவாங்க. அது மாதிரி தான் ஒழுக்கம் இல்லாமல் படிக்கக்கூடிய கல்வி நச்சு மரத்துக்கு சமம். நம்ம ஸ்கூலோட மோட்டோ வந்து ஒழுக்கம், கட்டுப்பாடு. அந்த ஒழுக்கத்தோடு சேர்ந்தக்கூடிய கல்வியை கொடுக்கறதா நம்ம அல்லமின் ஸ்கூலோட முக்கியமான மோட்டோவே. இப்போ சாருங்க 2 பேரும் டைம் ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு, எனக்கு கொடுக்கும்போதே 1 நிமிஷம் தான் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த தாய்மார்களுக்காக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நிறைய பேசிக்கிட்டே போகலாம். செல்ஃபோனை உங்கள் பிள்ளைய யூஸ் பண்ண வைக்காதீங்க, பிள்ளைய இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. உங்ககிட்ட அம்மா நினச்சா என்ன செய்யலான்றதுக்கு ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் நான். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு உண்மையாக நடந்த சம்பவம், இது பொய் இல்லை. ஹார்ட்டில் ஒரு ஓட்டை இருக்குது. பிள்ளை நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளை என்ன செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம், காப்பாற்ற முடியாதுங்க உங்கள் குழந்தை, அவ்வளோதான். ஒரு 10% வேணால் வாய்ப்பு இருக்குது, அதுவும் கஷ்டமாக ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போகிறாங்க, ரொம்ப தலை சிறந்த டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. 10% வாய்ப்பு இருக்குல்ல சார், நீங்கள் எப்படியாவது பண்ணிடுங்க. ஏம்மா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைம்மா, பரவாயில்ல சார். ஒரு 5 days அந்த பிள்ளையை அட்மிட் பண்ணிட்டாங்க. 5 days ரவுண்ட்ஸ் போகிறப்ப அந்த டாக்டர் அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த அம்மா அப்படி நம்பிக்கை ஊட்டுற மாதிரி வார்த்தைகளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்லுவோம் முதல் வார்த்தை அம்மாவை வந்தால் நம்பிக்கை ஊட்டுறதுக்கு? என்ன சொல்லுவோம்? கடவுள் இருக்கார் ஓ இதயத்தில், உன்னை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது, கண்டிப்பாக உன்னை நம்ம கடவுள் காப்பாற்றுவார். பாப்பா அப்படி சொல்லிட்டாங்க. அப்படியாம்மா, உண்மையிலே இருக்கார், உண்மையிலே கடவுள் இருக்காரு, உன்னை என்ன செய்வார், கண்டிப்பாக காப்பாற்றுவாருன்னு. 10 days போகும்போது டாக்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஆப்ரேஷன் டே வந்துருச்சு. ஆப்ரேஷன் 2 hours நடந்துகிட்டு இருக்கு. அந்த 2 hours நடந்துக்கிட்டு இருக்கையில கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த டாக்டரை பார்க்குது அந்த பிள்ளை. என்ன பாப்பா போகலாமா அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே அந்த பாப்பா டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்லுது, என்ன ஒரு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. பயமாக இருக்கான்னு. எனக்கெல்லாம் பயமாலாம் இல்லை, எனக்கு என்னவா இல்லை, பயம் இல்லை. ஏன் உனக்கு உண்மையிலே பயம் இல்லை? நான் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படி சொல்லுது. என்ன ஹெல்ப் உனக்கு வேணும்? என் ஹார்ட்டுக்குள்ளே யார் இருக்கான்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்க அம்மா. கடவுள் இருக்காருன்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அந்த கடவுள் இருந்தாருன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, நான் சரியாயிட்டு வந்தோடனே எனக்கு அந்த கடவுள் எப்படி இருப்பாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லிடுச்சு. சொன்ன உடனே அவரும் சரி இப்படி ஒரு இது இந்த பிள்ளை திருப்பி வருமானே தெரியலை, இந்த பிள்ளை என்னப்பா இப்படி சொல்லுது, சரி பாப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாரு. 2 hours ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. கடைசி ஒரு 15 minutes இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. அந்த டாக்டர் யாருக்குமே அவ்வளோ வருத்தப்பட்டதே இல்லை. நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஜேவி மருத்துவமனை டாக்டர் ஜே மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு ஜேவி மருத்துவமனை 9894235510. அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின்
கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட். உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் EMI வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? அப்போ இந்த ஆஃபர் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஜவஹர் நகர் திருமங்கரம்ல லொக்கேட் ஆகியிருக்கவங்க தான் ஆரம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இவங்களோட மெட்டர்னிட்டி பேக்கேஜில் வரப்போகிற செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் டெலிவரி அட்டன் பண்ணால் நார்மல் டெலிவரிக்கு வெறும் 19,000 மட்டும்தான். சிசரியன் டெலிவரியாக இருந்தால் வெறும் 29,999 மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மெடிசன், ஜென்ரல் வார்டில் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு 3 டேஸ்னு எல்லாமே ஃப்ரீயாக தராங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. 8072242359. இந்த சின்ன பிள்ளைய பார்த்துட்டு இதுக்கு இப்படி நடந்துருச்சே, இதுக்கு நான் செய்யாமல் கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கண்ணாடியை கலட்டி க்ளவுஸை கலட்டுறாரு. பக்கத்தில் இருக்கிற நர்ஸு சொல்கிறாங்க, சார் ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷன், த பிளட் இஸ் கம்மிங் அந்த ஹார்ட் அப்படி சொல்லுது. அப்படி ஒரு நிமிஷத்தில் அவர் என்ன செஞ்சிட்டாரு, வெடவெடுத்து போய் திடீர்னு கண்ணாடியை மாட்டிட்டு திருப்பி ஆப்ரேஷனை தொடர்றாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் என்ன ஆயிடுச்சு, நடந்துருச்சு. அந்த பிள்ளைய ரெக்கவரி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. அடுத்து 3 டேஸ் ஆஃப்டராக அந்த டாக்டர் என்ன செய்கிறாரு, ரவுண்ட்ஸ் வர்றாரு. பாப்பா எப்படி இருக்க, ஸ்மார்ட் ஆகிட்டே, எனக்கு சரியாயிருச்சு அப்படி சொன்னார். நல்லா ஆகிட்டேன்னு சிரிச்சிட்டே சொல்லுது. சொல்லும்போது அந்த பிள்ளை, டாக்டர் நான் சொன்னேன்ல நீங்கள் பார்த்தீங்களா அப்படி கேட்குது. என்ன பாப்பான்னு, கடவுள் இருப்பாருன்னு சொன்னேன்ல பார்த்தீங்களா, எப்படி இருப்பார் அப்படி கேட்குது. கேட்டவுடனே அந்த டாக்டர் என்ன செஞ்சாரா, கையை இப்படி பின்னாடி காமிச்சார். யாரை காட்டியிருப்பாரு? வெரி குட், அவங்க அம்மாவை காமிச்சாராம். அது அப்போ கூட கேட்டுச்சேன், எங்கள் அம்மா மாதிரி தான் இருந்தாரா அப்படின்னு. உங்கள் அம்மா மாதிரி தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுதான், உங்கள் கையில் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. செல்ஃபோன் என்ன, சேட்டை என்ன, இறைவனாக பார்த்து நம்ம பிள்ளைக்கு கட்டுற அறிவே கொடுக்கலைன்னா கூட அது டசன்ட் மேட்ரு. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஹோப்பாக என் பிள்ளையை மாற்றிடுவேன், என் பிள்ளையை செய்ய முடியும், இந்த வேலையை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் முடியும் கண்டிப்பாக. அது ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட. நம்ம பிள்ளையை விட நமக்கு வேற என்ன இருக்குது? அதனால் இன்னைக்கு குளுமி உள்ள தாய்மார்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். சார் சொன்ன மாதிரி பிள்ளை பார்க்குறதோட மட்டும் இல்லை, நம்மளும் பார்க்குறோம்ல அதிகமான நேரம். நம்மளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பிள்ளைகிட்ட அதிகப்படியான நம்பிக்கையை ஊட்டுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவையாவது பிள்ளைங்களை தொட்டு பேசுங்க. பக்கத்தில் +2 படித்தா கூட பரவாயில்ல, தொட்டு பேசுங்களேன். என்னப்பா கை இப்படி இருக்கு, என்ன கால் இப்படி இருக்கு, என்ன இப்படி நகருக்கு, நீங்கள் பெற்ற பிள்ளை தானே, பேசுகிறதுனால ஒன்றும் குறையாது. நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட போகிறீங்களோ அவ்வளவு நெருக்கமாக உங்ககிட்ட உண்மைகளை சொல்லுவாங்க பிள்ளைங்க. இந்த அருமையான வாய்த்தளிமைக்கு நன்றி. தலைமை ஆசிரியர்களுக்கு நன்றி. நமது பள்ளியின் 34வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்மளுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் திருமதி ஆர் பொன்னரசி அகஸ்டியால் MA BEd அவர்களை உங்களிடத்திலே சிறப்புரையாற்ற வருகிறார். அல்லமின் முஸ்லிம் பள்ளிகளின் 34வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்து மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இப்பள்ளியில் பணிபுரிந்த முன்னாள் தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்நாள் தலைமை ஆசிரியைக்கும் மற்றும் இங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பெருமக்கள் மற்றும் பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக ஆவலோடு இருக்கீங்க. என்னடா இவங்க இடையில வந்து பேசுகிறாங்களே நினைக்காதீங்க, மிகச் சுருக்கமாக பேசிவிடுவேன். இந்த பள்ளியில் நான் 18 ஆண்டுகள் பணிபுரிவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று தான் சொல்லுவேன். ஏனெனில் நீங்கள் இந்த பள்ளியில் படிக்கிறதற்கு வாய்ப்பு கிடைத்தது போல் எனக்கும் வாய்ப்பு கிடைத்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டேன். அதாவது இந்த பள்ளி என்னை உருவாக்கியது என்றே சொல்லலாம்.
மாணவர்கள் பொதுவாக சொல்லுவாங்க, இந்த பள்ளி என்னை உருவாக்கியது, நான் ஒரு பெரிய சாதனையாளராக மாறிவிட்டேன். அப்படி இந்த பள்ளி தான் என்னை ஒரு சிறந்த ஆசிரியராக உருவாக்கியது, சிறந்த தலைமை ஆசிரியராக கூட பணிபுரிவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது, கவர்மெண்ட் ஜாபில் இருப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த பள்ளி என்னை உருவாக்காவிட்டால் நான் இன்று ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருந்திருக்கவே மாட்டேன் என்று வேண்டும். உங்களுக்கும் கிடைத்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 18 ஆண்டு காலத்திலே நான் இந்த பள்ளியில் திரும்பவும் இந்த ஒரு 12 ஆண்டுகள் கழித்து 2013ஆவது ஆண்டு வரைக்கும் இங்கு வேலை பார்த்தேன். இப்பொழுது 12 ஆண்டுகள் கழித்து இந்த மேடையை வந்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உண்மையாகவே சந்தோஷப்படுறேன். இந்த ஸ்கூலில் வரணும், திரும்ப ஒருக்க இந்த ஸ்கூலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் ஒரு சின்ன பொதுவாக வந்து ஒரு கதை சொல்லுவேன். ஒரு குட்டி கதை மட்டும் சொல்கிறேன். மாணவ செல்வங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் இருந்தாங்களாம். நைட்டு நேரம் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிட்டு மழை பெஞ்சிட்ருக்கு, காற்று நல்லா அடிச்சிட்ருக்கு. ஸோ அம்மா வந்து குழந்தைய பார்த்து சொல்கிறாங்க, மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வந்து ஏற்று அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குழந்தை வந்து ஏற்றுறாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த தீக்குச்சியை வச்சு தீக்குச்சியை வச்சு ஏற்றுறாங்க, ஏற்ற முடியல. அதே மாதிரி அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய தீக்குச்சியெல்லாம் கொளுத்தி பார்க்குறாங்க. அவங்களால அந்த காற்று அடிக்கிறதுனால மெழுகுவர்த்தியை ஏற்ற முடியல. கடைசி தீக்குச்சி வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுது அந்த குழந்தை பண்ணுதுன்னா, இருக்கக்கூடிய ஜன்னல்லாம் சாத்துது. ரொம்ப கவனமாக, மிக கவனமாக அந்த தீக்குச்சியை வச்சு அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி விட்டது. உடனே இப்போ இந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம்னா, மெழுகுவர்த்தி ஏற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி மிக சந்தோஷப்படுது. அப்போ அம்மா சொல்கிறாங்க, நீ இந்த கடைசி தீக்குச்சிக்கு கொடுத்த அதே அந்த கேரை நீ முதல் தீக்குச்சிக்கே கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா முதல் தீக்குச்சியிலே உன்னால் என்ன செய்ய முடியும், இந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாணவ செல்வங்களே, உங்களுக்கு அநேக வாய்ப்புகள் கிடைக்குது. முதல் வாய்ப்பையே உன்னுடைய கடைசி வாய்ப்பாக நீ நினைக்கணும். அதாவது இந்த சந்தர்ப்பம் தான் எனக்கு கடைசி சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக மிக மிக கவனமாக நம்ம எல்லா செயலையும் செய்வோம். அப்படி செய்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை புரியலாம். நீங்களும் பெரிய சாதனையாளர்களாக மாறலாம். உங்கள் பெற்றோர்கள், இங்கே கூடியிருக்க பெற்றோர்கள், என் பிள்ளையும் ஒரு நாள் இந்த இடத்துல வந்து பேசுவாங்க, பெரிய சாதனையாளர்களாக மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு கனவுகளோடு இருக்காங்க. கனவுகளோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களின் கனவுகளை நீங்கள் என்ன செய்யணும், நிறைவேற்றணும். சிறந்த சாதனையாளர்களாக மாற வேண்டும். சார் சொன்னாங்க, பேசும்போது ரபிக் சார் சொன்னாங்க, இந்த ஸ்கூல் வந்து எப்படி வளர்ச்சி அடைந்தது என்று. மிக சிறு செடியாக இருந்த ஸ்கூலு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது, ஹை ஸ்கூலாக மாறி ஹையர் செகண்டரி ஸ்கூலாக பெரிய ஒரு மரமாக வளர்ச்சி அடைந்துள்ளது. இது வந்து ஒரு திருமங்கலத்திலே ஒரு சிறந்த பள்ளி என்ற பெயரை பெற்றிருக்கிறது. இன்னும் இந்த பள்ளி ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ச்சி அடைய வேண்டும். இங்கு அநேகருக்கு ஒரு ஆலமரம் வந்து அநேக மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்குது, பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுக்குது, விலங்குகளுக்கு அடைக்கலம் கொடுக்குது. அதுபோல இந்த நம் அல்லமின் முஸ்லிம் பள்ளிகளும் மிக சிறந்த பள்ளியாக, திருமங்கலத்திலேயே மிக சிறந்த பள்ளியாக வளர வேண்டும். அநேகருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும், அநேக சாதனையாளர்களை உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சிறப்புரையாற்றிய நமது முன்னாள் தலைமை ஆசிரியர் திருமதி பொன்னரசி அகஸ்டியால் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நமது முன்னாள் தலைமை ஆசிரியர் எம் மதினா பேகம் எம்ஏ எம்எட் எம்ஃபில் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் 3 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய ஓய்வு நிமித்தம் காரணமாக இப்பள்ளியிலிருந்து ஓய்வு பெற்றேன். பணியிலிருந்து ஓய்வு பெற்ற காரணத்தால் 2 ஆண்டுகளாக பள்ளிக்கு வர இயலவில்லை. இன்று 34வது ஆண்டு விழா என்று நான் கண்டதும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் இப்பள்ளி மென்மேலும் வளர வேண்டும். நம் சமுதாயத்திற்கென்று ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி நம்முடைய சமுதாய மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சமுதாய மக்களுமே அதை பயன்படுத்தி ஒரு சான்றோனாக, ஆன்றோராக நாளை பெயர் சொல்ல வேண்டும். இந்த ஜமாத்தாருக்கு ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டும், அதற்படி வளர வேண்டும் என்றெல்லாம் நான் ஆசை கொண்டு நானும் இப்பள்ளியில் 27 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். 27 ஆண்டுகளுமே என்னுடைய உழைப்பு சிறிதும் குறையவில்லை. நான்
மேல்நிலை பள்ளியாக மாறும் சமயத்தில் நான் தலைமை ஆசிரியராக மாட்டிக்கொண்டேன். அதனால் பெரிய சிரமங்கள் எல்லாம் மேற்கொண்டு 8 வருட காலம் உழைப்பை கொடுத்து வேறு வழியே இல்லாமல் என்னுடைய உடல் நலம் கருதி நான் ஓய்வு பெற்றேன். இருந்தாலும் எனக்கு வீட்டிலே எந்த நேரமும் நம் பள்ளியின் சிந்தைதான். நம் பள்ளி மென்மேலும் வளர வேண்டும். நம் ஜமாத்தாருடைய முயற்சி வீண் போகாமல் அதை ஆசிரியர்கள் ஒத்துழைப்புடன் அது இன்னும் ஆலமரம் விருதுகள் போல் சிறப்படைய வேண்டும் என்று துஆ செய்து கொண்டே இருப்பேன். எனவே மாணவர்களாகிய நீங்கள் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய தருணத்தை நல்ல ஒரு பொன்னான வாய்ப்பாக பயன்படுத்தி, ஆசிரியர்களுக்கும் நான் சொல்வேன், எங்கும் கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அதை நீங்களும் பயன்படுத்தி உங்கள் எதிர்காலத்தை சிறப்பித்துக் கொள்ளுங்கள் என்று ஆசிரியர்களையும் நான் வற்புறுத்துவதுண்டு. எனவே ஆசிரியர்களும் சரி, மாணவர்களும் சரி, இந்த பொன்னான இந்த அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையிலே இறையச்சத்தையும் தன்னம்பிக்கையும் கொண்டு விடாமுயற்சி பண்ணீர்களானால் கண்டிப்பாக அந்த சாதனையை நீங்கள் பெற்றே தீர்வீர்கள். இந்த பள்ளியுடைய பழமை கதை அவர்கள் நம்மளுடைய ரபிக் சார் அவர்கள் நம்ம நயமாக எடுத்துரைத்தார்கள். உண்மையிலே இந்த பள்ளி ஆரம்பித்த விதம் ரொம்ப வினோதமானது. நான் வெளியூரிலிருந்து வந்து பார்த்தவன எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ பெரும் உதவியெல்லாம் செய்யக்கூடிய பணக்காரர்கள்லாம் இருக்கும் நிலையில் நம் சமுதாயத்தில் இப்படி ஒரு பள்ளியை ஆரம்பித்திருக்கிறார்கள். நம் ஜமாத்காரங்களுடைய ஒத்துழைப்பு கடுமையாக இருக்கிறது. அது என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். நான் இருக்க வரைக்கும் இதே தாளாளர் அவர்கள் இருந்தார்கள், செயலாளர், பொருளாளர் அவர்கள் எல்லோருமே இருந்தார்கள். இன்றும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த பள்ளி என்றும் நிலைத்திருக்க வேண்டும், என்றும் வளர வேண்டும். அதற்கு தாங்கள் அயராது இதே ஒத்துழைப்பை கொடுத்து இந்த பள்ளியை வளர்ச்சி வர வேண்டும் என்று இந்த தருணத்திலே எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி மாணவர்களும் ஆசிரியர்களும் விடாமுயற்சி பண்ணி இந்த பள்ளிக்கு நல்ல வளர்ச்சியை தந்து உதவுமாறு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்பளித்த இந்த தருணத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியையும் கூறிக்கொண்டு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைத்து இனிய உள்ளங்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சிறப்புரையாற்றிய நமது முன்னாள் தலைமை ஆசிரியை திருமதி எம் மதீனா பேகம் எம்ஏஎம் அவர்களுக்கு நன்றி. அவர்களை சிறப்பிக்கும் விதமாக பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவப்படுத்தப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி. நன்றி, வணக்கம்.